சோம்பேறி குரங்கும் சிறுத்தையின் நட்பும். சிண்டு குரங்கு அதோட பொண்டாட்டியான நிமி குரங்கு கூடவும் 2 குழந்தைங்களோடவும் சின்ன வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. நிமி, எனக்கு ரொம்ப பசிக்குது. பசிக்குதா? அப்ப காட்டுல இருந்து போய் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. வீட்டுல சாப்பாடு எதுவும் இல்ல. ஐயோ கடவுளே, சாப்பாடு வாங்க அவ்வளோ தூரம் போகணுமா? இல்லை இல்லை, என்னால் அது முடியாது. நிமி ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க. அட நிமி, இன்னைக்கு எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுப்பா, பாரு. என்னால் எந்திரிச்சு கூட நிற்க முடியல. போதும் போதும், என் முன்னாடி நாடகம் எதுவும் ஆட வேண்டாம். சோம்பேறி குரங்கு, எப்ப பார்த்தாலும் ஏதாவது சாக்கு சொல்லிக்கிட்டு. சிண்டு குரங்கு ரொம்பவும் சோம்பேறி குரங்கா இருந்துச்சு. அதுக்கு எந்த வேலையும் செய்ய வராது. ஒரே ஒரு வேலை மட்டும் நல்லா செய்யும். தினமும் சாப்பிட்டு நல்லா தூங்கும். பாவம் நிமி வீட்டை விட்டு வெளியில வந்துச்சு. என்ன தலையெழுத்துன்னு தெரியல, இந்த சோம்பேறிய நான் கட்டிக்க வேண்டியதா போச்சு. நிமியோட வீடு காட்டோட ஒரு எல்லையில இருந்துச்சு. அங்கிருந்து காட்டுக்குள்ள வந்து சாப்பாடு தேடி எடுத்துட்டு போறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. காட்டுக்குள்ள வர ரொம்ப தூரம் நடக்க வேண்டி இருக்கும். நிமி குரங்கு சாப்பாடு தேடி காட்டு நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப வழியில அது ஒரு முயலை சந்திச்சுது. எங்க போய்கிட்டு இருக்கீங்க அக்கா? சாப்பாடு எடுத்துட்டு வர காட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். அட நீங்க போகாதீங்க. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அந்த காட்டுல ஒரு கொடூரமான மிருகங்கள்லாம் வந்திருக்காமா. அவங்க நிறைய பாவப்பட்ட மிருகங்களை கொன்னு போட்டிருக்காங்களாம். என்ன? ஆமா, எல்லாருமே அவங்களோட உயிரை காப்பாத்திக்கிட்டு ஓடி வந்துட்டாங்க. நான் சொல்றேன்ல, நீங்க அங்க போகாதீங்க. நீங்க போனா நீங்களும் அவங்களால வேட்டையாடப்படுவீங்க. இத கேட்டது குரங்கு ரொம்பவே பயந்து போச்சு. அப்ப சாப்பாடு எங்க இருந்து எடுத்துட்டு வருது? இங்க இருக்கிறது ஒரே ஒரு காடு தானே? நான் கேள்விப்பட்டேன், இங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல மனுஷங்களோட வயல் இருக்கு. அங்க நிறைய விளைச்சல் எல்லாம் இருக்கு. நான் அங்கதான் போய்கிட்டே இருக்கேன். கேள்விப்பட்டேன், நமக்கு உணவு அங்க கிடைக்குமா? அப்படியா? அப்படின்னா நானும் உன் கூடவே வரவா? அவங்க 2 பேரும் தூரத்துல இருக்கிற மனுஷங்க வாழ்ற இடத்துக்கு வந்தாங்க. அங்க தோட்டத்துல நிறைய பழங்கள் இருந்துச்சு. அட, வாழைப்பழம்! 2 பேரும் சேர்ந்து வாழைப்பழத்தை அறுக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த வயலோட முதலாளி அங்க வந்தாரு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே நிமி அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சுது. பாவம் நிமி குரங்கு தப்பிக்கிற முயற்சியில அங்கிருந்து கரண்ட் கம்பியில தெரியாம போய் விழுந்துருச்சு. அப்ப அதுக்கு ஷாக் அடிச்சு அங்கிருந்து கீழே விழுந்துச்சு. பாவம் ஒரு நொடியில அதோட உயிரும் போயிடுச்சு. ஐயோ கடவுளே, இப்படி ஆயிடுச்சே. நிமி செத்த உடனே அந்த முயல் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சுது. நேரா சிண்டு கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. நிமி செத்து போன விஷயத்த குரங்கு கிட்ட சொல்லுச்சு. என்ன, என்னோட நிமிகளை விட்டு போயிட்டாளா? பொண்டாட்டியை இறந்தத கேள்விப்பட்டு பாவம் சிண்டு குரங்கு பயங்கரமா அழுதுச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா 2 குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு வேற ஒரு காட்டுக்கு போய் அங்க வீடு கட்டி 2 குழந்தைங்களோட சேர்ந்து அந்த வீட்டுல வாழ ஆரம்பிச்சுது. எதுக்கு இப்படி ஆச்சு? நிம்மி என்னை விட்டு எதுக்கு போன? நான் தனியா இந்த குழந்தைங்களை எப்படி வளர்ப்பேன்? அப்பா, எங்களுக்கு பசிக்குது. சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்களா? ஆமா அப்பா, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. சீக்கிரமா போய் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. நான் உங்க அப்பாவோட வேலைக்காரனா? ஓ, தனியா போய் எடுத்து வாங்க. எனக்கு கூட எடுத்துட்டு வாங்க. அப்பா, நாங்க 2 பேரும் சின்ன பசங்க. நாங்க போய் எப்படி எடுத்துட்டு வர முடியும்? ஆமா, நாங்க சின்ன பசங்க. அம்மா எங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல. நீங்க எடுத்துட்டு வாங்க. சும்மா இருற. போய் எனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வா. இல்லைன்னா 2 பேரும் அடிச்ச கோணப்பட்டுருவான் பாரு. சிண்டு குரங்கு ரொம்ப பெரிய சோம்பேறி. அது பசங்களுக்காக என்ன, அதுக்காக கூட போய் சாப்பாடு எடுத்துட்டு வராது. நிம்மி இறந்ததுல இருந்து 2 பசங்களும் பசியால துடிச்சு துடிச்சு ரொம்பவும் பலவீனமாயிட்டாங்க. ஆனா சிண்டுக்கு அதை பத்தியெல்லாம் எந்த கவலையும் இல்ல. பசங்க 2 பேரும் வீட்டை விட்டு இறங்கி கீழே வந்தாங்க. அம்மா சொன்னதே சரிதான், அப்பா உண்மையிலே ரொம்ப பெரிய சோம்பேறி. அப்போ குழந்தைங்க கிட்ட பக்கத்துல ஒரு சிறுத்தை வந்துச்சு. அப்பா, அப்பா எங்களை காப்பாத்துங்க. அப்பா, அப்பா எங்களை காப்பாத்துங்க. அட, எதுக்கு குழந்தைங்க கத்துறாங்க? சிண்டு குரங்கு கீழே வந்துச்சு. அங்க நின்னுக்கிட்டு இருந்த சிறுத்தையை பார்த்த உடனே அதுக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ கடவுளே, இந்த சிறுத்தை இங்க எப்படி வந்துச்சு? அப்படிங்கப்பா, எங்க குரங்கோட குடும்பமே இருக்கு. சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே இருக்காங்க. அட இங்க பாருங்க சிறுத்தானே, எங்களை சாப்பிட்றாதீங்க. எங்களை தயவு செஞ்சு வெட்டுறேங்க. குரங்கண்ண, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். பயப்படாத. நான் ஒரு நண்பனை தேடிக்கிட்டே இருக்கேன். நீ என்னோட நண்பனா ஆவியா? நான் நண்பனா?
ஆமா, நான் ஒரு அனாதை. வருஷக்கணக்கா தனியா சுத்திக்கிட்டே இருக்கேன். ஆனா யாரும் என்ன நண்பனா ஏத்துக்கவே இல்லை. நீ என்னோட நண்பனா ஆவியா? நான் உன்னையும் உன்னோட குழந்தையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். அதை கேட்டதும் சிண்டு குரங்கு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு. ஆஹா, நமக்கு நல்லதுதான். இந்த சிறுத்தை இருக்கும்போது என் குழந்தைக்கு ஒன்றுமே ஆகாது. என் குழந்தைய விட்டுட்டு நான் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம்ல. சரி சரி சிறுத்தை அண்ணன், எனக்கு உங்களோட நட்பு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் என்ன, குரங்குக்கும் சிறுத்தைக்கும் நடுவுல நட்பு உருவாச்சு. குரங்கு எந்த மரத்துக்கு மேல வீடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருந்துச்சோ அந்த மரத்துக்கு கீழேயே சிறுத்தையும் வாழ ஆரம்பிச்சுது. அப்போ ஒரு நாள், சிறுத்தண்ணே, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். என் குழந்தைங்கள கொஞ்சம் பார்த்துக்கிறியா நீ? நான் உனக்காக ஏதாச்சும் இற கிடைச்சாலும் எடுத்துட்டு வரேன். சரி குரங்கு அண்ணன். குரங்கு அதோட குழந்தைங்கள தனியா வீட்டுல விட்டுட்டு மரத்துல ஏறி குதிச்சுக்கிட்டு தூரம் வந்துச்சு. நல்லா முட்டாள் சிறுத்தை எனக்கு கிடைச்சிருச்சு. நான் இப்போ ஜாலியாக இருக்க போகிறேன். அப்புறம் என் குழந்தைங்களை அந்த சிறுத்தை நல்லபடியாக பார்த்துக்குவேன். குரங்கு ஒரு தோட்டத்துக்கு போச்சு. அங்க கிடைக்கிற பழங்களை சாப்பிட்டுட்டு அங்கேயே மரத்துல படுத்து தூங்குச்சு. அது மதிய நேரம். இந்த பக்கம் குரங்கு குட்டிங்க ரெண்டும் பசியால ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பா எப்ப வருவாரு? என்னால பசி தாங்கவே முடியல. அப்பா எங்கேயாவது சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு தூங்குறத தவிர வேற என்ன தெரியும்? சரி வா, நாம சிறுத்தை மாமா கிட்ட போலாம். ஒருவேளை அவர்கிட்ட சாப்பிட ஏதாவது இருக்கலாம். மாமா, உங்ககிட்ட சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் இருக்கா? எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. பாருங்கப்பா, நான் மாமிசத்தை சாப்பிடுவேன். உங்களோட சாப்பாடு எங்களோட சாப்பாடு வெவ்வேறு. அதுவும் இல்லாம என்கிட்ட சாப்பாடு இப்போ இல்லை. எனக்கு ரொம்ப பசிச்சுக்கிட்டே இருக்கு. உங்க அப்பா எப்ப வருவாங்கன்னு கூட தெரியல. ரெண்டு பசங்களும் அவங்க அப்பாவை பத்தி எல்லா விஷயத்தையும் சிறுத்தை கிட்ட சொன்னாங்க. ஐயோ, எவ்வளவு மோசமானவனா அந்த சிண்டு. குழந்தைங்களை கூட நல்லபடியா பாத்துக்க மாட்டானா? அப்படி அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல சாயந்தர நேரமும் ஆச்சு. சிண்டு குரங்கு இன்னும் அந்த மரத்துல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த பக்கம் சிறுத்தையும் குரங்கு குட்டிங்களும் பசி தாங்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த குரங்கு எப்ப வரும்? பசியால என்னால பேசக்கூட முடியலையே. அப்பா எங்க போயிட்டாரு? எனக்கு ரொம்ப பசிக்குது. ரெண்டு பசங்களும் அழ ஆரம்பிச்சாங்க. அட குழந்தை, நீ அழாத. உங்க அப்பா கண்டிப்பா வருவாரு. இந்த பக்கம் சிண்டு குரங்கு தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சுது. ஐயோ, சாயங்காலம் ஆயிடுச்சா? சரி, வீட்டுக்கு போய் தூங்குறேன். கொஞ்சம் வாழைப்பழத்தை குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு போறேன். சிண்டு குரங்கு அங்கிருந்து நிறைய பழங்களை பறிச்சுக்கிட்டு அதோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா பாதி தூரம் போகும்போது, ஐயோ, நடந்து நடந்து எனக்கு இன்னும் பசிக்குதே. சரி, கொஞ்சம் வாழைப்பழத்தை சாப்பிட்றேன். சிண்டு குரங்கு ஒவ்வொன்னா எல்லா பழத்தையும் சாப்பிட்டு முடிச்சிச்சு. வெறுங்கையோட வீட்டுக்கு போச்சு. சிண்டு, நீ எங்க போன? உனக்கு தெரியுமா, உங்க குழந்தைங்க பசியால துடிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன இது? நீ குழந்தைங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டே வரலையா? சிறுத்தண்ணே, நான் ரொம்ப தூரம் வரைக்கும் போனேன். ஆனால் சாப்பாடு கிடைக்கவே இல்லை. என்ன பண்ணட்டும்? பசியால இப்போ நானும் துடிச்சுக்கிட்ட இருக்கேன். ஆனா அப்பா, எங்களுக்கு பசிக்குது, எங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுங்க. இங்க பாருப்பேன், எப்போ என்னால் சாப்பாடு எடுத்துட்டு வர முடியாது. தூரம் வரைக்கும் போய் ரொம்ப சோர்ந்துட்டேன். நான் போய் தூங்குறேன். சிண்டு குரங்கு மறுபடியும் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சது. அப்பா எப்பவும் இப்படிதான், எங்களை பத்தி எந்த கவலையும் இருக்காது அவருக்கு. குழந்தைங்களா, நீங்க அழாதீங்க. எங்க என் கூட வாங்க. நான் உங்களுக்காக சாப்பாடு தேடி கொடுக்குறேன். சிறுத்தை அந்த ரெண்டு குரங்கு குட்டிங்களும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு. அங்க இருக்கிற பழங்களை பறிச்சு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்துச்சு. சில நாட்கள் இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. சிண்டு குரங்கு மட்டும் காலையிலேயே வீட்டை விட்டு வெளியில போயிடும். இருட்டும் போதுதான் வீட்டுக்கே வந்துடும். ஆனா வரும்போது பசங்களுக்காகவோ சிறுத்தைக்காகவோ எதுவுமே எடுத்துட்டு வராது. அதனால சிறுத்தை தான் அந்த ரெண்டு குரங்கு குட்டிங்களையும் நல்லபடியா பார்க்க வேண்டி இருந்துச்சு. ஒரு நாள் சாயந்தரம், அட குரங்கு அண்ணன், நான் வெளியே போறேன். சாயங்காலம் வரேன். சிறுத்தண்ணே, வரும்போது எங்களுக்காக சாப்பாடை எடுத்துட்டு வா. அப்படி சிறுத்தை அங்கிருந்து போயிடுச்சு. இன்னைக்கு உணவு பிரச்சனை இல்லை, நல்லா தூங்க போறேன். அப்படி சிண்டு போய் படுத்து தூங்கிடுச்சு. சரியா மதிய நேரம் ஒரு ஓநாய், ஒரு சிங்கம், ஒரு நரி, 3 பேருமே சிண்டு குரங்கோட வீட்டு பக்கத்துல வந்தாங்க. அதுங்களோட பார்வை அங்கிருந்த குரங்கு குட்டிங்க மேல விழுந்துச்சு. அடிங்கப்ப குரங்கு குட்டிங்க, வாங்க, இவங்கள சாப்பிடலாம். அப்பா காப்பாத்துங்க அப்பா! உடனே சிண்டு தூக்கத்துல இருந்து எழுந்துச்சுது. ஐயோ கடவுளே, சிங்கம் ஒன்னாயிங்க.
சிங்கம், நரி, ஓநாய் 3 பேரும் உடனே அந்த மரத்துக்கு மேல ஏற ஆரம்பிச்சாங்க. அப்பா, எங்களை காப்பாத்துங்க, பாருங்க அவங்க எல்லாரும் நம்ம பக்கம் தான் வராங்க. ஐயோ கடவுளே, இவங்க 3 பேரும் என்ன சாப்பிட்ருவாங்க. இல்லை, நான் சாக விரும்பல. அப்படி சிண்டு குரங்கு அங்கிருந்து வேற மரத்துல ஏறி குதிச்சு தப்பிச்சு போயிடுச்சு. பாவம், அதோட 2 குழந்தைங்களும் வீட்டுல அப்படியே தான் இருந்துச்சு. அப்பா, அப்பா எங்களை காப்பாத்துங்கப்பா, அப்பா காப்பாத்துங்க. மேல வந்த ஓநாய் 2 குழந்தைங்களையும் மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் 3 பேரும் அதுங்க முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. எங்களை விட்டுடுங்க, எங்களை சாப்பிடாதீங்க, எங்களை விட்டுடுங்க. அப்பதான் சிறுத்தை அங்க வந்துச்சு. அட, இவங்க குரங்கு குட்டிங்க. ஐயோ கடவுளே, இந்த சிங்கம் ஓனாங்க எப்படி வந்துச்சு? என்ன பண்ணட்டும்? இவங்களை நான் எப்படி காப்பாத்தட்டும்? சிறுத்தை பயங்கரமான 3 மிருகங்களை பார்த்த உடனே ரொம்பவும் பயந்து போச்சு. இவங்களை நான் எப்படி காப்பாத்தட்டும்? என்னால இவங்க 3 பேர்கிட்ட சண்டை போட முடியாது. சிறுத்தை ரொம்பவும் பயந்துச்சு. ஏன்னா சிங்கமும் ஓநாயும் சிறுத்தையை விட ரொம்பவும் பலசாலிங்க. அப்பதான் சிறுத்தையோட மனசுக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு. இது கண்டிப்பா உதவியா இருக்கும். சிறுத்தை வேகமா ஓடி ஓநாய் சிங்கம் கூட்டத்துக்கிட்ட வந்துச்சு. ஏ சிறுத்தை, யார் நீ? எங்க இந்த போயிரு, இந்த குழந்தைங்க எங்களோட ஏற. அட கேளுங்க, சின்ன குழந்தைங்கள போய் நீங்க சாப்பிடுறீங்க. அங்க மலைக்கு பக்கத்துல நிறைய மான்கள் எல்லாம் பச்சை புல்ல மேய்ஞ்சி நல்லா கொழுத்து இருக்கு. மானா? அடைங்கப்பேன், வாங்க நாம போய் அந்த மானையும் சாப்பிடலாம். வா சிறுத்தன், நீயும் என் கூட வாடா. நீங்க போய்கிட்டே இருங்க, நான் என்னோட குழந்தைய கூட்டிட்டு வரேன். அவங்கள கூட்டிட்டு வரதான் நான் வந்தேன். சிங்கம், ஓநாய், நரி 3 பேரும் அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. அப்பா, 3 பேரும் போயிட்டாங்க. குழந்தைங்களா ஓடுங்க, இங்கிருந்து ஓடுங்க. அப்படி சிறுத்தை 2 குரங்கு குட்டி எங்களுக்கு கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு ஆத்தங்கரைக்கு வந்துச்சு. அப்போ ஆத்து தண்ணிக்குள்ள சிண்டு குரங்க பார்த்தாங்க. சிண்டுவோட ஒரு காலை ஒரு முதல கடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பா, காப்பாத்து, என்னை யாராச்சும் காப்பாத்துங்க. இல்லைண்ணா, இந்த முதல்ல என்ன சாப்பிட்றோம். எதுக்கு உன்னை காப்பாத்தணும்? உன் குழந்தைய நீ காப்பாத்தினியா? குழந்தைங்கள நீ சாக விட்டுட்டு வந்திருக்க. இந்த மாதிரி குரங்க நான் எப்பவுமே காப்பாத்த நினைக்கவே மாட்டேன். என்னை காப்பாத்துங்க சிறுத்தைய. ஐயோ, வாங்க குழந்தைங்களா. மாமா, எங்களுக்கு புரியுது எங்க அப்பா ஒரு சோம்பேறி. அவரு எங்ககிட்ட நடந்துகிட்டதும் ரொம்ப தப்புதான். ஆனா அவரு எங்க அப்பா இல்லையா? தயவு செஞ்சு அவரை காப்பாத்துங்க மாமா. நாங்க வேணும்னா போய் எங்க அப்பாவை காப்பாத்துட்டுமா? எங்க உயிர் அதனால போனாலும் பரவாயில்ல. பசங்க 2 பேரும் அப்படி பாசமா பேசுறத கேட்டு சிண்டுவுக்கு அப்பதான் அறிவு வந்துச்சு. அதுக்கப்புறம் சிறுத்தை ஆத்து தண்ணியில இறங்குச்சு. அந்த முதலை கூட போராடி முதலைய அங்கிருந்து விரட்டி அனுப்புச்சு. அதுக்கப்புறமா சிண்டுவை காப்பாத்தி கரைக்கு கூட்டிக்கிட்டு வந்துச்சு. என்னை மன்னிச்சிருங்க குழந்தைங்களா. நான் ஒரு அப்பனா நடந்துக்கல. அப்படி சிண்டு 2 குழந்தைங்களையும் இருக்க கட்டி பிடிச்சுக்குச்சு. பாரு குரங்கு, இது உன்னோட குழந்தைங்க. சாக விட்டுட்டு வந்த உங்க குழந்தைங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் கூட, என்ன ஆனாலும் கூட காப்பாற்ற வேண்டியது அப்பாவோட கடமை. அவங்கள நல்லபடியா பார்த்துக்கணும். என்ன ஆனாலும் கூட விடவே கூடாது. என்னை மன்னிச்சிருங்க குழந்தைங்களா. என்னோட சோம்பேறித்தனத்தால் உங்களை நான் சாக வச்சுட்டேன். இனிமேல் நான் அப்படி பண்ணவே மாட்டேன். எப்பவுமே உங்களை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன். அப்படி கடைசியில சிண்டு குரங்கு அதோட சோம்பேறித்தனம் எல்லாத்தையுமே விட்டுட்டு தன்னுடைய குழந்தைங்கள நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. அன்னையில இருந்து 2 குரங்கு குட்டிங்களையும் சிண்டு குரங்கு ரொம்ப நல்லபடியாவும் பாத்துக்குச்சு.